பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாசித்த மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்றோம். இதனால் வசனத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அநேகரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதற்கு கர்த்தருக்கு தடையில்லை என்றார். யோனத்தான் சொல்லுகிறார், அநேகரை கொண்டாவது கொஞ்சம் பேரை கொண்டாயிடும் ரட்சிக்கிறதுக்கு கர்த்தருக்கு தடையில்லை. நம்மளை ரட்சிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம விருத்த சேதனை இல்லாதபடி பாவிகளாக இருக்கும்போது ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தர் ஒரு மனுஷனை ரட்சிக்கணும்னு என்று சொல்லி கர்த்தர் நினைத்தார் என்று சொன்னால் கொஞ்சம் பேரை கொண்டாவது அநேகரை கொண்டாவது நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய கணவனை, நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ரட்சிக்கிறவர். எந்த இடத்துல நம்ம தேவனுடைய அன்பை இழந்து கொண்டு ஆசீர்வாதம் இல்லாதபடி கர்த்தரை தேட முடியாதபடி கர்த்தர் எனக்கு எதுவுமே செய்யலை என்று சொல்லி நம்ம வெறுப்போடு வேதனையோடு இருக்கு என்று சொன்னால் யோனத்தான் சொல்லுகிறார், கர்த்தர் ரட்சிக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிற நம்ம ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், உங்கள் பிள்ளைகள் கர்த்தர் கீழ்ப்படியாக உங்களுக்கு கீழ்ப்படியாக இருக்கிற பிள்ளைகளை ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தர் ரட்சித்து பரலோக அன்புகளை கர்த்தர் இழுத்து கூட்டி சேர்ப்பாராக. ஜெபம். சௌத்தரிக்கிற ஆண்டவரே, சௌத்தரிக்கிற அன்பானே சுவாமி தேவரே, நீர் அநேகரை கொண்டாவது கொஞ்சம் பேரை கொண்டாவது நீர் ரட்சிக்கிறவர் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை ரட்சிப்பின் பாதையில் ஆண்டவரே, என் கணவன், என் குடும்பங்களை ரட்சிங்கப்பா. கர்த்தருடைய அன்பும் கர்த்தருடைய பிரசனை ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவுக்கு, ஒவ்வொரு குடும்பங்களுக்கு, ஒவ்வொரு சபைகளுக்கு ஆண்டவரே அநேக நன்மைகள் வச்சிருக்கிற தேவன் நம்மை தேடுகிற பின்பற்றுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக ரட்சிப்பின் வல்லமையை பரிபூர்ண ஆசீர்வாதத்தை காண செய்ய பொறுப்படுங்க நல்ல பிதாவே. ஆமென்.